புத்தாண்டு பண்டிகை நாடெங்கிலும் கொண்டாடப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதன் தொடர்ச்சியாக தமிழக கேரள எல்லையான தென்காசி மாவட்டம் புளியரை வழியாக கேரள மாநிலத்திற்கு செல்லும் வாகனங்களும் கேரள மாநிலத்தில் இருந்து தமிழகத்திற்கு வரும் வாகனங்களும் தீவிரமான வாகன தணிக்கைக்கு இரு மாநில போலீசார் தலைமையில் உட்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் தமிழகத்தில் இருந்து தடை செய்யப்பட்ட பொருட்கள் கேரள மாநிலத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறதா என்பது குறித்தும் கேரள மாநிலத்தில் இருந்து தமிழகத்திற்கு தடை செய்யப்பட்ட பொருட்கள் கொண்டுவரப்படுகிறதா என்பது குறித்தும் ஆய்வுகள் நடைபெற்று வருகிறது. இந்த ஆய்வில் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த மதுவிலக்கு காவல்துறையினரும் தென்காசி செங்கோட்டை காவல்துறையினரும் இணைந்து செயல்படுகின்றனர். மாவட்டத்தில் வெள்ளத்தால் வீடுகளை இழந்து பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு மதிமுக சார்பில் அக்கட்சி மாவட்ட செயலாளர் நிஜாம் தலைமையில் நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நெல்லை புதிய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மதிமுக தலைமை நிலைய செயலாளர் துரை வைகோ கலந்து கொண்டு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் மழை வெள்ள பாதிப்புகளுக்கு தமிழகத்திற்கு கூடுதல் நிதி ஒதுக்காமல் இருந்தால் தமிழக அரசின் மீது மக்களுக்கு கோபம் வரும் என்ற எண்ணத்தில் மத்திய அரசு செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் மத்திய அரசு தற்போது ஒதுக்கிய நிதியை வைத்து மிக்ஜாம் சேதத்தை கூட சரி செய்ய முடியாது என அவர் கூறினார். அந்த பகுதிகளுக்கு போய் காவல்துறை, நீங்க போக்குவரத்து துறை எல்லா இதுல இருந்து வந்து இன்னைக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அமைச்சர் கிட்டத்தட்ட 10 அமைச்சருக்கு மேற்பட்டவங்க வந்து இங்க வந்து வேலை பார்த்தாங்க. எங்க இயக்கத்தின் சார்பாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இங்க குறிப்பான திருநெல்வேலி மாவட்டத்தில் எங்களுடைய மாநகர செயலாளர் அன்புமாமா நிஜாம் அன்னைக்கு 16ஆம் தேதி என்னைக்கு அந்த மழை பெய்ய ஆரம்பிச்சதோ அன்னையிலிருந்து எங்களுடைய இயக்க தோழர்கள் எல்லாரையும் அவரை வச்சுக்கிட்டு அன்னைக்கு அவரு நிவாரண பணிகளில் ஈடுபட்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில் அரசியல் பார்க்கக்கூடாது. யாருமே ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் அரசியல் பண்ணக்கூடாது எங்களுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் உத்தரவுப்படி ஈரோடு மாவட்டம் பவானி காளிங்கராயன் அணையிலிருந்து முதல் போக பாசனத்துக்கு இன்று முதல் 120 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் சு. முத்துசாமி கலந்து கொண்டு நீரை திறந்து வைத்தார். இதன் மூலம் 15,743 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். முதல் கட்டமாக வினாடிக்கு 200 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து தேவையை பொறுத்து 500 கன அடி வரையில் தண்ணீர் திறப்பு அதிகரிக்கப்படும். எனவே விவசாயிகள் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தி விவசாய பணிகளை மேற்கொள்ளுமாறு நீர்வளத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. சென்னை பெசன்ட் நகர் சாந்தோம் உலக புகழ்பெற்ற பூண்டி மாதா பேராலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இயேசு பிறப்பு நிகழ்ச்சியில் பங்கு தந்தை சாம்சன் இயேசு பாலகனுக்கு புனித நீரை தெளித்து மக்களுக்கு அர்ப்பணித்தார். ஆலய வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள குடிலில் இயேசு பாலகனை உதவி பங்கு தந்தை ரூபன் அந்தோனிராஜ் புனிதம் செய்து வைத்தனர். நள்ளிரவில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு ஒருவருக்கொருவர் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இறைவன் தன்னுடைய மனிதனுக்காக பிறக்கின்ற ஒரு அருமையான நிகழ்வு. வருகின்ற அந்த இறைவன் நமக்கு அன்பினை தருகின்றார், மகிழ்ச்சியை தருகின்றார், அமைதியை கொடுக்கின்றார், எல்லாவற்றிற்கும் மேலாக நம்பிக்கையை தருகின்றார். ஆந்திர மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் ரோஜா இன்று சக்தி பீடங்களில் ஒன்றான காஞ்சி காமாட்சி அம்மன் ஆலயத்தில் தனது குடும்ப உறுப்பினர்களுடன் சிறப்பு சாமி தரிசனம் மேற்கொண்டார். ஆலய நிர்வாகம் சார்பில் அவருக்கு மலர், மாலை, குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நடந்த தேர்தலின் போது ஆந்திர மாநிலத்தின் வளர்ச்சிக்காக அறிவிக்கப்பட்ட அனைத்து வாக்குறுதிகளும் 98% முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி முதல் நாளிலிருந்து நிறைவேற்றி வருகிறார். வரும் தேர்தலில் இது தங்களுக்கு மிகுந்த பலத்தை தரும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். மார்ச் ஏப்ரலில் இருக்கும். ஸோ நல்லபடியாக தான் இருக்கும். ஏன்னா ஜனங்களுக்கு என்ன தேவையோ ஜெகன்மோகன் ரெட்டி சார் எல்லாமே செஞ்சிட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலவே 99% மேனிஃபெஸ்டோ ஃபர்ஸ்ட் டேலேருந்து ஜனங்களுக்கு கொடுத்த ஒரே ஒரு சிஎம் ஜெகன்மோகன் ரெட்டி.
தென்காசியில் இருந்து கேரள மாநிலம் பத்தனம்திட்டா பகுதியை நோக்கி சென்ற கேரள அரசு பேருந்து ஒன்றை மறித்து கேரள போலீசார் சோதனை செய்தனர். அப்போது அதிலிருந்த பயணி ஒருவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளிக்கவே சந்தேகமடைந்த போலீசார் அவரின் உடைமைகளை சோதனை செய்தனர். அப்பொழுது அவர் வைத்திருந்த பேக்கில் கட்டுக்கட்டாக பணம் இருந்தது தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று போலீசார் விசாரித்துள்ளனர். அப்பொழுது அந்த நபர் சென்னையை சேர்ந்த அப்துல் மாலிக் என்பதும் இவர் சென்னையை சேர்ந்த ஒரு நபரிடமிருந்து இந்த பணத்தை பெற்று பத்தனம்திட்டா பகுதியில் உள்ள ஒரு அடையாளம் தெரியாத நபரிடம் இந்த பணத்தை கொடுக்க செல்வதும் தெரியவந்தது. மேலும் இந்த பணம் ஹவாலா பணமாக இருக்கக்கூடும் என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பாக தென்மலை போலீசார் தற்போது வழக்கு பதிவு செய்து இந்த சட்டவிரோத ஹவாலா பண பரிமாற்றத்தில் ஈடுபட்ட நபர்கள் குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள சிவாப்பட்டினம் கிராமத்தில் அனுமதியின்றி மணல் ஏற்றி வந்த 3 மாட்டு வண்டிகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். கெடிலமாற்றில் அனுமதியின்றி மாட்டு வண்டிகளில் மணல் அள்ளப்பட்டு வருவதாக கிடைத்த தகவலின் பேரில் திருநாவலூர் போலீசார் அங்கு விரைந்து சென்றபொழுது சிவாப்பட்டினம் கிராமத்தில் மாட்டு வண்டிகளில் மணல் ஏற்றி வரப்பட்ட நிலையில் அதனை போலீசார் தடுத்து நிறுத்தினர். அப்போது மாட்டு வண்டிகளை நிறுத்திவிட்டு 3 பேர் தப்பி ஓடிய நிலையில் 3 மாட்டு வண்டிகளையும் பறிமுதல் செய்த போலீசார் அனுமதியின்றி ஆற்றில் மணல் ஏற்றி வந்த 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடியவர்களை தேடி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.